ஸ்கோடா ரேபிட் பெட்ரோல் வேரியண்ட் கார் அடிபட்டுக்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு வண்டியை ரெக்கவர் பண்ணி எடுத்து வந்தாங்க. ஃப்ரண்ட் பம்பரை பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் ஏசி கண்டென்சர், ரேடியேட்டர் அசம்பிளி, ரேடியேட்டர் சப்போர்ட் பார்லாம் உடஞ்சி கட்டாகி இருந்துச்சு. கூலண்ட் ஆயில் செக் பண்ணி பார்த்ததில் கூலண்ட் ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிருந்துச்சு. என்ன ரீசன் என்னன்னு பார்த்ததில் ரேடியேட்டர் வர சைடு டேங்க் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் இந்த வண்டியில் வந்து ரேடியேட்டர் அசம்பிளி, ஏசி கண்டென்சர், ரேடியேட்டர் ஃபேன் அசம்பிளி, அது போக ரேடியேட்டர் சப்போர்ட் பார் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுறோம். கஸ்டமர் வந்து ரெக்கவரி பண்ணி வந்தனால இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். தண்ணி ஊற்றி எடுத்து வந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் என்ஜின் வந்து சீஸ் ஆகிருக்கும். ஆரம்பத்திலே பார்த்து கவன முறையில் ஓட்டினாங்கன்னா பெரிய செலவுலேருந்து கம்மியான செலவுக்கு வந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மோட்டாரை பற்றி தெரிஞ்சனால வண்டியை ரெக்கவர் பண்ணி ஒர்க் ஷாப் கட்டு வந்தாங்க. ரேடியேட்டர் எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் சாதாரண வாட்டர் ஊற்றி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் கூலண்ட் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம எடுத்தோடனே கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டோம்னா எங்கேயாச்சும் சப்போஸ் வேறு எதுவும் அடிபட்டிருந்தாலும் நமக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி ஏசி கண்டென்சர், ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோடனே ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணிடக்கூடாது. லீக்கேஜ் செக் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணணும். இதே மாதிரி இதில் செக் பண்ணி பார்த்துட்டு ஏசி கேஸில் வந்து ஒரு ஓஸ் டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதுவும் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணோம். மறுபடியும் ஊற்றி செக் பண்ணி பார்த்து கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டு வண்டி ஓடி செக் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக 90 டிகிரி ஆனாலும் ரேடியேட்டர் ஃபேன் ஓடி கரெக்டாக கட் ஆயிருச்சு. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ரேடியேட்டர் ஃபேன் ஓடலைன்னா கூட என்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.